வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனே அமைக்க வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய நீட் யூஜி தமிழ் சேனலில் போடக்கூடிய நீட் மற்றும் நீட் எக்ஸாம்ஸுடைய கவுன்சிலிங் பற்றின அப்டேட்டை தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகே, 2024ஆம் ஆண்டு தேசிய தேர்வு முகமை NTA நடத்திய தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு அதாவது நீட் எக்ஸாம் யூஜி கடந்த மே 5ஆம் தேதி இந்தியா முழுக்க, அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஒரு சில அப்ராடு இதுலேயே நமக்கு கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னதான் பலத்த பாதுகாப்பு கட்டுப்பாடோட இந்த எக்ஸாம் நடந்தாலும் கடந்த ஜூன் 5ஆம் தேதி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி இந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமோடைய ரிசல்ட்டுமே அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவங்க சொன்ன டேட்டை ஜூன் 14 சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஜூன் 4ஆம் தேதி ஸோ எலெக்ஷனோட ரிசல்ட் அன்னைக்கு இதையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ கடந்த 2019 நமக்கு நீட் எக்ஸாம் இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 2019 ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு முறைகேடுகள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நிறைய முறைகேடு நடந்திருக்குங்க. ஸோ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பேப்பர் ஸோ சேஞ்ச் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க் போட்ட ஒரு 1500+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போனஸ் மார்க் போட்டிருந்தாங்க. பட் அது எந்த ஒரு லாஜிக்கா, ஸோ எந்த ஒரு எல்காரிதமில் அந்த மார்க் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு ஒரு வழியாக கேஸ் போட்டவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த 1563 கேண்டிடேட்ஸ்க்கு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அஃபிஷியல் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நீட் எக்ஸாம்ஸ்க்கான முறைகேடு வெளியே வந்துகிட்டே இருக்கு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சல் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் அதிகமான ஸ்கோர் எடுத்த ஒன்று. ரெண்டாவது, நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, அதுவும் நல்ல மார்க் எடுத்துட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பார்டர் ஸ்டேஜில் இருக்காங்க. எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இப்போ நீங்க தமிழ்நாடு ஸ்டேட்ல போகணும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அப்ளிகேஷன் போடணும். இதெல்லாம் முடிஞ்சு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட் வெளியிடணும். அதே மாதிரி இப்போ மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா இந்த ரீ எக்ஸாம்ஸ்க்கான அந்த கேண்டிடேட்ஸோடைய ஸ்கோர்ஸ்லாம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். பட் அந்த ஸ்கோர் சேஞ்ச் ஆனாலும் எழுதாத கேண்டிடேட்ஸோடைய ஸ்கோர் சேஞ்ச் ஆகாது. பட் அவங்களுடைய ரேங்க் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓவராலா ஆல் இந்தியாவுடைய மெரிட்டே சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி இன்னும் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. குஜராத் மாநிலத்துல நேத்து நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். குஜராத் மாநிலத்துல பஞ்சமகால் மாவட்டன்ற இடத்துல கோத்ரா நகர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலோட நேம் ஜலராம் பள்ளி. ஸோ அந்த பள்ளியோடைய பிரின்சிபல் போக ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டோடைய போலீஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் நடந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல யார் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பள்ளியுடைய ஆசிரியர் ஜூஜர் பட், கல்வி ஆலோசகர்னா கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய பரசுராம் ராய் மற்றும் பள்ளியுடைய முதல்வர் புருஷோத்தம் சர்மா இவங்க கைது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, போலீஸ் நேர்லயே போய் விசாரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரி சம்பவ இடத்திற்கு சென்று, அதாவது அந்த இடத்துக்கு போய் ஜூதர் பாட்டின் அவருடைய போனை பிடுங்கிட்டாரு. அந்த ஜூதர் பாட்டின்றது யாருன்னா அந்த ஸ்கூலோடைய ஸ்டாஃப், ஒரு பள்ளி ஆசிரியர் தான் இவர். ஸோ இவரோட தொலைபேசியை, அதாவது போனை பிடுங்கிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சுமார் 30 மாணவர்களுடைய பட்டியல் இருந்திருக்கு. ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸோடைய லிஸ்ட் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 7 லட்ச ரூபாய் பணத்தையும் அவங்க எடுத்து மீட்டிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, பரசுராமை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து சுமார் 2 கோடியே 30 லட்சம் கோடி மதிப்புள்ள 8 வெற்று காசோலை, அதாவது 8 வெற்று காசோலைன்னா நமக்கு தெரியும், ஒரு 8 பிளாங்க் செக் வாங்கியிருக்காங்க. ஸோ காரணம் என்னன்னா, இதற்கு ஜலராம் பள்ளியில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சென்ட்ரல் எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் சில பேர்
செக்கு கொடுத்து, ஸோ பிளாங்க் செக் கொடுத்து இவ்வளோ ரேஞ்சு இவ்வளோ ரேட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி, ஸோ அந்த ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி முறைகேடுகள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இனி வரக்கூடிய நீட் எக்ஸாமை வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு நல்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட எக்ஸாம் இந்த மாதிரி நடக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல டாக்டர்ஸ், ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நல்ல டாக்டர்ஸ்ன்றது கொஞ்சம் குறைவாகவே போய்க்கிருக்கு. எல்லாருமே ஒரு காம்படிஷனாக தான் வந்து இந்த எக்ஸாம் பார்க்குறாங்க. பட் மெடிக்கல்ன்றது ஒரு தகுதியான தேர்வு. ஸோ அந்த தகுதியான மருத்துவர்கள் வரணும். அதே மாதிரியே வந்து நல்லா படித்து தான் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து வரணும் அப்படின்ற ஒரு இதை வந்து தன்னுடைய அந்த மாணவிகளுடைய பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு தவறான ஒரு கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நீட் எக்ஸாமோ அவங்க வந்து அடுத்து டாக்டர்ஸ் படித்து, ஏன்னா அவங்க எக்ஸாம்ஸ்லேயே இந்த மாதிரி வந்து அவங்க தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா நாளைக்கு டாக்டர் ஆகி தப்பான ஒரு வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கும்போது பண்ணாங்களோ அடுத்து எம்டி எம்எஸ் இந்த மாதிரி தொடர்ந்து இது வந்து வந்துக்கிட்டு அதே மாதிரியே வந்து ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து உங்களுக்கு என்ன அப்படின்னு